உன்னால பார்வதிய அவ்வளவு ஈஸியா மறந்துட முடியுமா? நான் பார்வதியை மறக்க போறேன்னு இப்ப சொன்னேன். அப்ப பார்வதியை மறக்க முடியாம காதல் சோகத்துல இருக்கிற தாடிய பெருசா வளர்த்துட்டு அலைய போறியா? பார்வதிக்கு என் காதல புரிய வைக்கிற முயற்சியை கைவிட்டுருவேன்னு தான் சொன்னேன். பார்வதியோ இல்ல பார்வதி மேல இருக்கிற காதலியோ கைவிட்டுருவேன்னு சொல்லல. ஆதி, உன் பிளான் என்ன? முதல்ல அதை சொல்லு. நான் ஏற்கனவே சொன்னதான். நான் பார்வதியை காதலிக்கிற விஷயத்த அம்மா கிட்ட சொல்லிடலான் இருக்கேன். ஆதி, நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவுக்கு வந்திருக்கியா? ஏன்னா அன்னைக்கு நீ ஏன் இந்த முடிவுக்கு வந்த அப்படின்னா, அன்னைக்கு உன் தாத்தாவோட பிறந்த நாள். தாத்தா பிறந்த நாள் அன்னைக்கு உன் அம்மாட்ட எது கேட்டாலும் கிடைச்சிருன்ற நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா நாளைக்கு எந்த நம்பிக்கையில உன் அம்மாட்ட பார்வதியை காதலிக்கிறேன்ற விஷயத்த சொல்ல போற? என் காதல் மேல இருக்கிற நம்பிக்கையில. என் காதல் உண்மையானது. நான் பார்வதி மேல வச்சிருக்க காதல் ஆழமானதுன்னா அந்த காதல் நிச்சயமா எங்களை ஒண்ணு சேர்த்து வைக்கும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. சூப்பர் ஆதி. நம்பிக்கை தான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கையே காதல்ன்ற போது இன்னும் அதிக அளவு நம்பிக்கை வேணும்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். உன் மனசுக்கு பிடிச்ச பொண்ணை கண்டுபிடிக்கிறேன்னு உன் கல்யாணத்தை தள்ளி போட்டிருக்கிற ஆன்டி கிட்ட, உன் மனசுக்கு பிடிச்ச பொண்ணு, உன் மனசுல இருக்கிற பொண்ணு எல்லாமே பார்வதிதான்னு அழுத்தமா சொல்லு. கல்யாண விஷயத்துல உன் மனசை புரிஞ்சுக்கிட்ட ஆன்டி காதல் விஷயத்திலேயே உன்னை கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க. ஆல் த பெஸ்ட் ஆதி. நாளைக்கு பொழுது உனக்கு நல்ல பொழுதா விடியட்டும். நான் வரேன். என் மனசுல இருக்கிறத பார்வதியால தான் சரியா புரிஞ்சுக்க முடியல. ஆனா அம்மா கிட்ட நான் இதை பத்தி பேச ஆரம்பிச்சாலே போதும், என் மனசுல என்ன இருக்குன்றத அவங்களே சரியா புரிஞ்சுப்பாங்க. அதனால அம்மா கிட்ட இன்னைக்கு எப்படியாவது பேசிடணும். சோ பிசினஸ் பொறுத்த வரைக்கும் அனலைஸ் பண்ணி தான் கொட்டேஷன் கொடுக்கணும். எல்லாம் புரிஞ்சுதா? புரிஞ்சுச்சுமா. இனி எல்லா டெண்டரையும் நானே டீல் பண்ணிக்குவேன். இப்போ அந்த அளவுக்கு கான்பிடன்ட் வந்துருச்சுமா. வெரி குட். நீ இந்த அளவுக்கு பொறுப்பா நடந்துக்கிறத பாக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அருண். தேங்க்யூமா. உன்னுடைய இந்த மாற்றத்துல ஐஸ்வர்யாவுக்கும் பங்கு இருக்கு அருண். மேடம், இத உடனே அப்ரூவ் பண்ண சொல்லி அக்கவுண்ட் செக்ஷன்ல சொல்லிடு. ஓகே மேடம். பாதி நாம எல்லாரும் முதல்ல ஆதிக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஆதி மட்டும் அருணை எம்டி ஆக்கலனா இந்த அதிசயம் நடக்க சாத்தியமே இல்ல. ஆமாமா, ஐஸ்வர்யா சொல்றதும் கரெக்ட் தான். இது எல்லாத்துக்குமே காரணம் ப்ரோ தான். அம்மா, உங்க டிஸ்கஷன்ல முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சா ஆதி? என்ன விஷயம்? நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நீ பேசணும்னா நான் ஃப்ரீ பண்ணிப்பேன் ஆதி. எனக்கு நீதான் முக்கியம். தேங்க்ஸ்மா. சரி சொல்லு, என்ன விஷயம்? பார்வதி பத்தி தான் பேசணும். பார்வதிய பத்தி பேசணும்னு இப்படி பொதுவா சொன்னா எப்படி? என்ன பேசணும் சொல்லு. பார்வதி லைஃப பத்தி நம்ம ஒரு முடிவு எடுக்கணுமா? நீ என்ன சொல்ற? இந்த வீட்டுக்குள்ள முத அடி எடுத்து வச்ச பார்வதிக்கும் இப்ப நம்ம மனசுல இடம் பிடிச்சிருக்க பார்வதிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆரம்பத்துல பார்வதி உங்களுக்கு பிடிக்காது. ஆனா இப்போ உங்க மனசுலயும் பார்வதி இடம் பிடிச்சிருக்கா. உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லு. ஏன், ஐஸ்வர்யாக்கும் பார்வதிக்கும் கூட ஆரம்பத்துல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம தான் இருந்துச்சு. ஆனா இப்ப ஐஸ்வர்யாக்கும் பார்வதி பிடிக்கும். அவ்வளவு ஏன், உமாவுக்கே பார்வதியை பிடிச்சிருக்கு. இப்படி எல்லார் மனசுல இடம் பிடிச்சு
நம்ம குடும்பத்துக்காக எவ்வளவோ தியாகம் பண்ணிருக்க பார்வதிய வேலைக்காரியா நினைக்காம நம்மள ஒருத்தி ஆனர் பண்ணுமா? அம்மா, வா சுந்தரம். நீங்க வர சொன்னீங்களாமே? ஆமா சுந்தரம், பார்வதி விஷயமா பேசத்தான் வர சொன்னேன். பார்வதிய பத்தி நான் என்ன யோசிச்சேனோ அதேதான் ஆதியும் யோசிச்சிருக்கான். நான் என்ன சொல்ல வந்தேன்னு அம்மா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எங்க மேல இவ்ளோ விசுவாசமும் எங்களுக்காக எவ்வளவோ தியாகங்கள் செஞ்சிருக்கிற பார்வதிய எங்கள ஒருத்தியா ஆக்கணும்னு ஆதி ஆசைப்படுறான். என் கண்ணை பாரு, என் மனசுல இருக்கிற பொண்ணு உன் கண்ணுக்கு தெரியவா? அதுதானே ஆதி? ஆமாமா. அதனால பார்வதிய எங்களுக்கு சொந்தமாக்கிக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன். வனஜா தன்னோட 2வது அண்ணன் பையனுக்கு பார்வதிய கல்யாணம் செஞ்சு வைக்கணும்னு ஆசைப்படுறா. முன்ன பின்ன தெரியாத யாரோ ஒருத்தருக்கு பார்வதிய கல்யாணம் பண்ணி கொடுக்கறத விட வனஜா அண்ணன் பையனுக்கு கொடுத்தா பார்வதி எங்களுக்கு சொந்தமாயிடுவாள்ல. பார்வதிக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்த மாதிரி இருக்கும். நீ என்ன சொல்ற சுந்தரம்? நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் எனக்கு சம்மதம் தாம்மா. பார்வதி, நீ என்ன சொல்ற? உமா, அந்த சமையல்காரி மட்டும் இப்ப சம்மதம் சொல்லிட்டா ஆதி அவ மனசுல இல்லைன்னு அர்த்தம். ஆமா, நீ வேணா பாரு, பாக்கலாம் என்ன சொல்றான்னு. என்ன பார்வதி யோசிச்சுட்டே இருக்க? எதுவா இருந்தாலும் உன் விருப்பத்தை சொல்லுமா. உன் மனசுல என்ன இருக்குன்னு ஓப்பனா சொல்லு பார்வதி. யாரும் எதுவும் நினைச்சுக்க மாட்டோம். நீ சம்மதம் சொன்னாதான் இந்த கல்யாணம், இல்லனா கிடையாது. பார்வதி, நீ பதில சொல்லு. என் கண்ணை பாரு, என் மனசுல இருக்கிற பொண்ணு உன் கண்ணுக்கு தெரியவா? பெரியய்யாவை என்னால மறக்க முடியாதுதான். ஆனா நான் அகில அம்மாவுக்கு வாக்கு கொடுத்திருக்கேன். எந்த சூழ்நிலையிலும் அவங்களுக்கு எதிராக நான் நிக்க மாட்டேன். நீங்க பார்த்து எது செஞ்சாலும் எனக்கு சம்மதம் தாமா. வனஜா அக்கா, பார்வதி கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டா. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? ஆமாக்கா, ரொம்ப சந்தோஷம். பார்வதி மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும்ல. பார்வதி, என்னடா திடீர்னு வனஜம்மா வந்து சொல்றாங்களேன்னு நீ எதுவும் தப்பா நினைக்காத. மாப்பிள்ள மும்பைல பெரிய வேலையில இருக்கான். என் அண்ணன் பையன், எந்த கெட்ட பழக்கமும் இல்ல. உனக்கு ஏத்த தங்கமான பையன்.
சீக்கிரம் மாப்பிளைய வர சொல்லு. கல்யாண வேலையை ஆரம்பிச்சிடலாம். சரிங்கக்கா. ரொம்ப நன்றிம்மா. நன்றிம்மா. ஆ, பார்வதி வாழ்த்துக்கள். கங்க்ராச்சுலேஷன்ஸ் பார்வதி. ஐஷு அத்தை, குருன்னு மும்பைல என்ன வேலை பாக்குறாரு? பிக் பாக்கெட் அடிக்கிறான். அடி போடி, அவன் எங்க வேலை பார்த்தான்? அவனே ஒரு 420 ஃப்ராடு. மாசத்துல 3/4 ஜெயில தான் இருப்பான். மீதி 1/4 அந்த ஜெயிலுக்கு எப்படி போலான்னு அதுக்காக பிளான் பண்ணிட்டு இருப்பான். சமையல்காரிக்கு பொருத்தமான மாப்பிள்ளை தான். பின்ன அது மட்டும் இல்லடி, அந்த சமையல்காரி அவனுக்கு 2வது பொண்டாட்டி. என்னத்த சொல்றீங்க? குருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமா, அவனுக்கு கல்யாணமும் ஆயிடுச்சு. பொண்டாட்டியும் அவன் கூட வாழ மாட்டேன்னு விட்டுட்டு ஓடி போயிடுச்சு. அப்ப பார்வதி வாழ்க்கை அவ்வளவுதானே சொல்லுங்க. பின்ன நான் வெச்ச குறியில இருந்து அந்த சமையல்காரி தப்பிச்சிருவாளா? எல்லாருக்கும் கல்யாணத்துலதான் வாழ்க்கை ஆரம்பிக்கும். ஆனா இவளுக்கு கல்யாணத்துலதான் வாழ்க்கை முடிய போகுது. சரி சரி உமா, நம்ம பேசிட்டு இருக்கிறத பார்த்தா பிரச்சனை ஆயிடும். நீ போ. முன்ன பின்ன தெரியாத யாரோ ஒருத்தருக்கு பார்வதியை கல்யாணம் பண்ணி கொடுக்கறத விட வனஜா அண்ணன் பையனுக்கு கொடுத்தா பார்வதி எங்களுக்கு சொந்தமாயிடுவாள்ல. பெரிய பக்கத்துல இருந்து அவருக்கு பணிவிட செய்யறத விட ஒரு நல்ல வாழ்க்கை எனக்கு கிடையாதுமா. இது உங்ககிட்ட சொல்ல முடியாத பாவி ஆயிட்டேனேம்மா. எல்லாம் என் விதி. பார்வதி, அப்பா, ரொம்ப நாளைக்கு அப்புறமா இன்னைக்கு தாமா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். கல்யாணம் மேடை வரைக்கும் வந்து உன் கல்யாணம் நின்னு போன அந்த நிமிஷத்துல இருந்து நான் நிம்மதியா சாப்பிட்டதும் இல்ல, தூங்குனதும் இல்ல. உன் வாழ்க்கைய நினைச்சு ஒவ்வொரு நொடியும் என் மனசுக்குள்ள ரத்த கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருந்தேன். உன்னை எப்போ ஒரு நல்லவன் கையில புடிச்சு கொடுக்கறது, என் மடியில கட்டி இருக்கிற நெருப்பை எப்ப இறக்கி வைக்கிறதுன்னு நான் தவிச்சுக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு உன் வாழ்க்கையில விளக்கேத்தி வச்சு அம்மா உனக்கு ஒரு நல்ல வழிய காட்டியிருக்காங்க. அம்மா முகத்தை பார்த்தாலே போதும், அம்மா குரலை கேட்டாலே போதும்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு அம்மாவுக்கே நீ ஒரு வகையில உறவாக போற. நீ கொடுத்து வச்சவ பார்வதி. அம்மா கூட உனக்கு இப்படி ஒரு உறவு அமையணுங்கிறதுக்காகத்தான் இத்தனை நாளா உன் கல்யாணம் தடப்பட்டு வந்துகிட்டு இருக்கு போல இருக்கு. டிரைவர் பொண்ணு வீட்டு சமையல்காரின்னு கூட யோசிக்காம தான் அண்ணன் பையனுக்கு சம்பந்தம் பேசின வனஜா அம்மாவுக்கு உண்மையிலேயே பெரிய மனசுதான் பார்வதி. அம்மாவும் நம்மள மதிச்சு கூப்பிட்டு நம்ம 2 பேருடைய சம்மதத்தையும் கேட்டாங்க பாரு. என்ன சொல்றது, அம்மானா அம்மாதான். என் மனசு பூராவும் சந்தோஷம் நிறைஞ்சிருக்குமா. இன்னைக்கு தான் நான் நிம்மதியா தூங்குவேன் பார்வதி. என்னால இனிமே நிம்மதியா தூங்க முடியாதுப்பா. இனி ஒவ்வொரு நொடியும் நான் நெருப்பு மேல நிக்கிற மாதிரி வேதனையில துடிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். என்னம்மா, நான் சந்தோஷத்துல என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கேன், நீ எதுவும் பேசாம அமைதியா இருக்க. அது
சந்தோஷத்துல என்ன பேசுறதுன்னு தெரியலப்பா. வார்த்தையே வரல. அம்மா குடும்பத்துல சம்பந்தம்னு சொன்னதும் எனக்கே இப்படி சந்தோஷமா இருக்கே. என்ன மாதிரி உனக்கும் சந்தோஷம் இருக்கத்தானே செய்யும். ம். சாவித்திரி, நம்ம பொண்ணு அம்மாவுக்கு சொந்தக்காரியா ஆக போறா. உனக்கு சந்தோஷம் தானே? இனி நம்ம பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கும் சாவித்திரி, நல்லா இருக்கும். சரிம்மா, பசிக்குது, சாப்பாடு எடுத்து வை, சாப்பிடலாம் வா. கடவுளே, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்வதி மேல என் மனசுல இருக்கிறது காதலா இல்ல அபிமானமான குழப்பம் வந்தப்போ நீதான் என் குழப்பத்தை தீர்த்து வச்சு பார்வதி மேல எனக்கு இருக்கிறது காதல் தான் புரிய வச்ச. அதுக்கப்புறம் தான் நான் பார்வதி மேல ஆசையை வளர்த்துக்கிட்டேன். ஆனா இன்னும் என் மனசுல இருக்கிறத நான் பார்வதி கிட்ட சொல்லல. சொல்ல முடியாம தவிச்சிட்டு இருக்கேன். என் மனசுல இருக்கிறத பார்வதி கிட்ட சொல்றதுக்குள்ள பார்வதிக்கு வேற ஒருத்தரோட கல்யாணம் முடிவாயிடுச்சு. முடிவான இந்த கல்யாணம் நடக்குமா இல்ல என்னோட காதல் நிறைவேறுமான்னு இப்ப நான் ரொம்ப குழப்பத்துல இருக்கேன். அன்னைக்கு என்னோட குழப்பத்தை தீர்த்து வச்ச நீதான் இன்னைக்கும் என் குழப்பத்துக்கு முடிவு சொல்லணும். அன்னைக்கு என்னோட காதலை உறுதிப்படுத்த பார்வதியை நேர்ல வந்த மாதிரி உன்னால உறுதியான என் காதல் நிறைவேறணும்னா பார்வதி எனக்கு கிடைப்பான்னா இங்க இப்ப பார்வதி வரணும். ரொம்ப சந்தோஷம். என் காதல் கண்டிப்பா நிறைவேறும். பார்வதி எனக்கு தான். முடிவான அந்த கல்யாணம் நடக்காதுன்னு இப்ப எனக்கு தெளிவாயிடுச்சு. பெரியய்யா கைப்பட்ட இந்த தாலிய என் கழுத்துல இருக்க வச்சு பெரியய்யா நினைப்பு என் மனசுக்குள்ள சுமக்க வச்சது நீதான். நான் இந்த தாலிய என் கழுத்துல இருந்து கழட்ட நினைச்சப்பெல்லாம் பெரியய்யா உயிருக்கு ஆபத்தை உண்டாச்சு. அதனாலதான் நான் இப்ப வரைக்கும் தாலிய கழட்டல. எப்ப நான் இன்னொருத்தர கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொன்னேனோ அதுக்கப்புறம் இந்த தாலிய என் கழுத்துல போட்டுட்டு இருக்கிறது சரியில்லம்மா. ஓ சன்னதியில என் கழுத்துல விழுந்த இந்த தாலிய இப்ப நான் கழட்டிடுறேன். இதனால பெரியய்யாக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுமா. அவரை நீதான் காப்பாத்தணும்.